ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் உங்கள் சேனலில் எப்படி வியூஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூப் சேனல் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து முடிகிறதுக்குள்ள உங்கள் சேனல் வியூஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் அப்லோட் பண்ணுற கண்டென்ட் டைப்பை கரெக்டாக சூஸ் பண்ணி வீடியோவை வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற வீடியோ குவாலிட்டி ஒர்த்தாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சேனலில் வியூஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் உங்கள் சேனலோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வீடியோ ஆடியோ வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. வீடியோ குவாலிட்டி வந்து இன்க்ரீஸாக இருந்தால் மட்டும்தான் வியூவர்ஸ் வந்து உங்கள் சேனலை வந்து அட்ராக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆடியோவும் வந்து எந்த வித நாய்ஸும் வந்து இல்லாமல் இருந்தால் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். என் வீடியோட சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் ஃப்ரீ வீடியோ வந்து வேணும்னா இந்த 2 வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. வெப்சைட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸிட் அண்ட் பிக்ஸபே. இதில் வந்து அன்லிமிட்டடான ஃப்ரீ வீடியோஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற கண்டென்ட் வந்து வியூஸ் அதிகமாக போச்சுன்னா அதே மாதிரியான கண்டென்ட்டே வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்களால் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும். 1 வீக்குக்கு மினிமம் 3 வீடியோஸ் ஆச்சும் வந்து அப்லோட் பண்ணால் தான் வந்து ரீச் வந்து கிடைக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோட லென்த் மினிமம் 5 மினிட்ஸ் ஆச்சும் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து என்னென்னா தம்ப்நெயில். நீங்கள் கொடுக்கக்கூடிய தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவாக எடிட் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்கள் வீடியோவை வந்து வியூவர்ஸ் வந்து டச் பண்ணி பார்ப்பாங்க. நான் வந்து எந்த ஆப்பில் வந்து தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணுறேன்னா பிக்ஸ்லாப் அப்படிங்கிற ஆப்பில் தான் வந்து எடிட் பண்ணுறேன். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த ஆப் வந்து தம்ப்நெயில் எடிட் பண்ண ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் வந்து எடுத்து அட்ராக்டிவாக வந்து எடிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வியூவர்ஸ் வந்து உங்களுடைய தம்ப்நெயிலை வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு வீடியோவுக்கு பேக் போனால் இருக்கிறதே தம்ப்நெயில் தான். ஸோ தம்ப்நெயில் எடிட் பண்ண எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க. நீங்கள் எடிட் பண்ணுற தம்ப்நெயிலுக்கு வந்து கிளிக் த்ரோ ரேட் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். கிளிக் த்ரோ ரேட் வந்து 6% கீழே வந்து குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் எடிட் பண்ண தம்ப்நெயில் வந்து யாருமே வந்து கிளிக் பண்ணி பார்க்கல அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற தம்ப்நெயில் வந்து வியூவர்ஸுக்கு குட் வியூவாக வந்து இருக்கணும். அவங்க வந்து டச் பண்ணி பார்க்குற மாதிரியான தம்ப்நெயிலை வந்து எடிட் பண்ணி போடுங்க உங்கள் வீடியோவுக்கு. நீங்கள் எடிட் பண்ண தம்ப்நெயிலுக்கு வந்து எப்படி கிளிக் த்ரோ ரேட்டை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோ வந்து போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவோட அனலைசிஸ் வந்து பாருங்கள். அதில் வந்து கிளிக் த்ரோ ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். தேர்டாக வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி டைட்டிலை வந்து செட் பண்ணுங்கள். கொடுக்கக்கூடிய டைட்டில் வந்து ரொம்ப லென்த்தாக வந்து இல்லாமல் ஷார்ட்டாக வந்து செட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவுக்கு டைட்டில் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா இன்னும் வந்து பெட்டர். ஏன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய டேக்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைனால வீடியோ வந்து ரேங்க் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஃபோர்த்து, நீங்கள் வந்து வீடியோவுக்கான பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. பிளேலிஸ்ட்னால் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து ஒருத்தர் இப்போ பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோ முடிஞ்ச பிறகு உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி கூட அந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். ஸோ பிளேலிஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு ரெலவெண்ட்டான ஹேஷ்டேக் வந்து கொடுக்குறது மூலமாக உங்களோட வீடியோவோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டேக்ஸ் வந்து எப்படி கொடுக்குறதுனா யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே வந்து போய்க்கிறீங்க. நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவோட எடிட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கிறீங்க. போயிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் வந்து உங்கள் வீடியோவுக்கு தேவையான ட்ரெண்டிங் டேக்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு வந்து வியூஸ் போக ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ். இந்த டயத்தில் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலோட வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் டயத்தில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். மார்னிங் 6 o'clock அல்லது ஈவினிங் 6 o'clock பார்த்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லோரும் மொபைல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் சொல்கிற ஹேஷ்டேக்கை வந்து டைப் பண்ணிங்கன்னா முன்னாடி போய்க்கிருந்த வியூஸோட கொஞ்சம் அதிகமாக வந்து வியூஸ் போகும். ஷார்ட் ஃபீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஃபீட்ஸ் அப்படிங்கிற 3 ஹேஷ்டேக்கை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ஷார்ட்ஸோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்காரண்ட கொண்டு சேனலில் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறது வந்து நிறுத்திடாதீங்க. அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டம். இப்போ ப்ராப்பராக எப்படி வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்களுடைய யூடியூப் பேஜுக்குள்ளே இருந்து போயிருங்க. உள்ளே இருந்து போனாங்களே கார்னரில் வந்து கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோட் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்தாங்களே செலக்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கிறங்க. சூஸ் பண்ணாக்கல டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்து போகும். இங்கே வந்து டைட்டில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த வீடியோவுக்கு தேவையான டைட்டிலை வந்து கொடுத்துருங்க ஷார்ட்டாக. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கொடுத்துருங்க.
வீடியோ டீட்டெயில்ஸை வந்து எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துக்கிறேங்க. நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன், அதனால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கல, நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து 3ஆவதா தம்ப்நெயில் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து அப்லோட் தம்ப்நெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. வந்து நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறங்க தம்ப்நெயிலாக. அதுக்கப்புறம் வந்து பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து இதுக்கு ரிலேட்டடான பிளேலிஸ்ட்டை வந்து டச் பண்ணி வச்சுக்கிறங்க. இல்லைனா வந்து நியூ பிளேலிஸ்ட் வந்து கொடுத்து பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமை பற்றி போடுறதுனால இன்ஸ்டாகிராம் நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து அதுக்கு வந்து கிளிக் பண்ணி டன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ். இதில் வந்து 2வது ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன், நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான டேக்ஸ் வந்து கொடுத்துருங்க. இதான் வந்து இம்பார்ட்டன்ட். இதனால தான் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த டேக்ஸை வந்து கொடுக்குறது மூலமா வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். இதை வந்து கொடுக்காம அப்லோட் பண்ணால் வியூஸ் வந்து போகிறதே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அது வந்து வீடியோ எலமெண்ட்ஸ்குள்ளே வந்து போகும். நீங்கள் ஆட் சப்டைட்டில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆட் கார்ட்ஸ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து சப்டைட்டில் கொடுக்கணும்னா வந்து கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொடுத்தாக்கல செக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்து போகும். இதில் வந்து உங்கள் வீடியோ வந்து காப்பிரைட்டாக இருந்தால் இண்டு வந்து காமிக்கும், காப்பிரைட் இல்லைன்னா வந்து டிக் வந்து காமிக்கும், காப்பிரைட் இல்லைனா வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து விசிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பிரைவேட் அன்லிஸ்ட், அப்புறம் வந்து பப்ளிக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பப்ளிக் வந்து கொடுத்துருங்க. இதில் வந்து செட்டஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து கூட நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் வீடியோவை. இந்த மாதிரி தான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். ப்ராப்பராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணால் கன்ஃபார்ம் வியூஸ் வந்து கிடைக்கும். இது மாதிரி மொபைல்லையும் வந்து நம்மளால் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து குரோம் பேஜுக்குள்ளே வந்து போயிட்டு youtube.com அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டச் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போனீங்கன்னா உங்கள் சேனல் வந்து லாகின் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் குரோமில் கூட இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களால் பப்ளிஷ் பண்ணிக்கிற முடியும் யூடியூப்பில். இந்த மாதிரியான யூடியூப் சேனலோட அப்டேட்ஸ் பற்றி வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.